தண்டகாரண்யம் இந்த படத்தில் கெத்து தினேஷும் கலையரசன் அவரும் வந்து ஒரு மிரட்டலான ஒரு நடிப்பை வந்து போட்டி போட்டு வந்து நடிச்சிருக்கிறாங்க. என்னடா இது டைட்டில் தண்டகாரண்யம், தண்ட கருமாந்திரம் இப்படியெல்லாம் வந்து ஒரு டைட்டிலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த டைட்டில் வந்து ராமாயணத்தில் இருந்த ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் பார்ட்டோட ஒரு ரீஜியன், ஒரு ஃபாரஸ்ட் ரீஜன் தான் இந்த ஒரு பேர் அப்படிங்கிறதான். ஸோ பார்க்கவே வந்து டைட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். சரி, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு படத்தை போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து போனால் உண்மையாகவே வந்து பார்த்தோம்னா ஒரு தரமான சம்பவம்ங்க. அப்புறம் தான் தெரியுது இந்த படத்தோட டைரக்டர் அதியன் ஆதிரை அப்படிங்கிறவர் 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு. அந்த படமே வந்து ஒரு ஹானர் கில்லிங் பேஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் வந்த ஒரு படம், ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி ஒரு எடுத்த ஒரு டைரக்டர் சரி அதே மாதிரி தானே எடுப்பார் அப்படின்னு பார்த்தா வேற ஒரு ஜேனரில் வேற ஒரு வெரைட்டியில் வந்து கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட பாலிவுட்டில் தான் இது மாதிரி படங்கள்லாம் வரும். காஷ்மீர் ஃபைல்ஸு, பெங்கால் ஃபைல்ஸு, அப்புறம் யூஆர்ஐ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸு, ஆர்மி, இது மாதிரி நக்ஸல், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பாலிவுட்டில் தான் நம்ம பார்ப்போம். பட் இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டை வந்து எடுத்து அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பிளாட்டு தாங்க இந்த படத்தோட வெயிட்டே அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். நீலம் ப்ரொடக்ஷன், பா ரஞ்சித் அவர்கள், அப்புறம் அவர் கூட இன்னும் 2 பேர் வந்து சாய் வெங்கடாச்சலம், இன்னும் ஒரு 2 பேர் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக சூப்பராக ஒரு படம் அப்படி தான் சொல்லணும். நீலம் ப்ரொடக்ஷன் கிட்டேருந்து ஜென்ரலாக நீலம்னாலே வந்து ஒரு பிராண்ட், ஒரு சாதி படங்கள் இப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்கன்னு இருக்கோம். பட் எனக்கு வந்து சில படங்கள்லாம் வந்து உண்மையாகவே வந்து எல்லாருக்குமான படங்கள் தான் எல்லாமே எடுக்கிறாங்க நீலமில். பட் குறிப்பாக ஒரு சில படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜே பேபி, ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள்லாம் வந்து நிறைய பேர் நோட்டீஸே பண்ணலை. ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டில் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக சேர்க்கலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒரு ஃபில்ம் நீலம் ப்ரொடக்ஷன் கிட்டேருந்து அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு வெயிட்டான பிளாட்டு தாங்க. டைரக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ஒரு போல்டாக வந்து எடுக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் தேவை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு அட்டம்ப்ட்டு, அதாவது ஃபேக் நக்ஸல் சரண்டர் ஸ்கேம்னு ஒன்று நடந்திருக்குங்க. ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. அந்த ஸ்கேம் எப்படின்னா, இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் கதையை வந்து ஸ்பாய்லர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்கள கொண்டு போய் அவங்க எப்படி வந்து ஒரு சில விஷயங்களில் மாட்டுறாங்க, அவங்க எப்படி வந்து ட்ராப் ஆகுறாங்க, அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வந்து இந்த ஒரு விஷயத்தை நேஷ்னல் மீடியா எப்படி முன்னாடி கொண்டு வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்குள்ளே நடக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட கேம்னு, அதாவது சிஸ்டம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. பட் இன்னொரு சைடில் அது கரப்டாகவும் இருக்குல்ல, அந்த கரப்டை தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நீட்டாக ரொம்ப அழகாக பொலைட்டாக எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அட்டாக் பண்ணாமல், யாரையும் வந்து ப்ளேம் பண்ணாமல் ஒரு நீட்டாக சூப்பராக ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை அதியன் ஆதிரை அவர்கள் 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு எடுத்த ஒரு டைரக்டர் இப்படி ஒரு ஜேனரில் ஒரு வெரைட்டியாக கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அட்டகத்தி தினேஷ் இந்த படத்தில் நடித்து நம்ம கெத்து தினேஷ் உண்மையாக அந்த கெத்து அப்படிங்கிற பேருக்கு தகுதியான ஒரு மனுஷனே சொல்லலாம். வராருங்க, அப்பப்போ வராரு, தோனி மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போகிறாரு. பட் இந்த படத்தோட முக்கியமான ஆளே வந்து கலையரசன். அவர் தான் இந்த படத்துடைய கதை நாயகனாக வராரு. சூரிய அவர்களும் வந்து வாத்தியாருக்கும் எப்படி ஒரு 2 பேர் வராங்க, அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் வராங்க. ஒரு பக்கம் இவர் வந்து பார்த்தோம்னா அப்படியே சிங்கிள்ஸு, டபுள்ஸு, 4ன்னு அடிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் கலையரசன் பார்த்தோம்னா 6 அடிச்சிட்ருக்கிறாரு. நடுவில் நம்ம ஷபீர்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், நம்ம டான்சிங் ரோஸ் சார்பட்டா படம், அந்த நடிகர் பார்த்தோம்னா பின்னி எடுத்துருக்கிறாரு. ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் பார்க்கும்போது அந்த மனுஷனை கொஞ்சம் நேரம் அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தோம்னா அவரோட ஆக்டிங் அப்படிங்கிறது சரியான ஒரு ஆக்டிங்கு. அவருக்கெலாம் வந்து கண்டிப்பாக நிறைய பட வாய்ப்புகள் வந்து கிடைக்கணும். ஸோ இதை தாண்டி சின்ன கேரக்டர்ஸ் தான். ரைத்விகா இந்த பிக் பாஸில் சீசன் டைட்டில் அடித்தாங்க பார்த்தீங்களா, கண்ணுலேயே கிளிசரினை கடவுள் வைக்கும்போதே படைச்சி வச்சிட்டான் போல். அழு அப்படிங்கிற 2 வார்த்தையில் அப்படின்னா போதும் அழுதுருவாங்க போல். நான் இதை அவங்கள கேவலப்படுத்தணும், கலாய்க்கணும் இல்லை, அந்தளவுக்கு அந்த கூத்துப்பற்ற அந்த ஆக்டிங் இதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க போல். அழுவுறதுல ஒரு உண்மையாக அவங்களுக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம். அப்படி ஒரு ரியலிஸ்டிக்காக அழுகுறாங்க. மெட்ராஸ் படத்துலேயே பின்னிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். இதில் அந்த ஒரு வைபை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ நல்லா வந்து ஆக்டிங். அப்புறம் இந்த வின்சு சாம்னு ஒரு புது நடிகை, அவங்க வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். கலையரசன் அவங்களுக்கு வந்து ஒரு பேரா, ரொம்ப சின்ன போர்ஷன்னாலும் வந்து நல்லா ஒரு நீட்டாக சூப்பராக வந்து பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ். இதை தாண்டி அங்கங்கே குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் வந்து படத்துக்குள்ளே வராங்க. குறிப்பாக வந்து நம்ம சொல்லணும்னா ஷபீர் அவர்களை வந்து நம்ம ரொம்பவே பாராட்டலாம். அண்டு சார்பட்டா படத்தில் வர தனிகா அவர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வராரு, அவர் ஒரு சம்பவம் பண்ணிட்டு போகிறாரு. படம் வந்து அப்படியே சூப்பராக இருக்குது. ஸோ படத்தோட பிளாட்டு தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு மேகசின் படிக்கிற மாதிரி வந்து அவ்வளோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக சீட் எட்ஜாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவல் தரமாக இருக்கும். பட் இதை தாண்டி சில ப்ளஸ் எல்லாம் இந்த படத்தில் நான் சொல்லணும் அப்படின்னா, படத்தில் வரக்கூடிய மியூசிக் போர்ஷனுங்க, பிஜிஎம், ஜஸ்டின் பிரபாகரன் மோஸ்ட் அண்டர் ரேட்டடான ஒரு
மியூசிக் டைரக்டர், கம்போசர் அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த இடத்துல என்னென்ன மியூசிக் தேவை அப்படிங்கிறத அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணி ஒரு இடத்துல அப்படியே நச்சுன்னு இறக்கியிருக்காரு. எந்தெந்த உணர்வுகளை நம்ம எந்தெந்த மியூசிக் மூலிமா எந்தெந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லா கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். சரியான ஒரு மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள். அண்ட் சினிமாட்டோகிராஃபி பிரதீப் காளியரசு பிரதீப் அப்படிங்கிறவர். சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபி. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த மலை சார்ந்த ஒரு இடங்கள், அந்த ஒரு ஆர்மி இருக்கக்கூடிய அந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஒளிப்பதிவு. இந்த படத்துக்கு இந்த ஒளிப்பதிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறது யார் அப்படின்னா கலையரசனா இல்லை அட்டகத்தி இவர் கெத்து தினேஷா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 பேரில் யாரை ஃபிக்ஸ் பண்ணுறதுனே கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் அது எண்டு கலையரசன் கொஞ்சம் பின்னிட்டார். ஆனால் கெத்து தினேஷ் வந்து பார்த்தோம்னா ஒரு கேப்டன் மில்லர் மாதிரி ஒரு மாசான ஒரு ஹீரோவாக வரார். எனக்கு எந்த இடத்துலாவது கேப்டன் மில்லரோ இல்லை வந்து ஒரு டானாக்காரனோ இல்லை ஒரு விடுதலையோ இதெல்லாம் வந்து ஃபீல் ஆனாலுமே கம்ப்ளீட்டாக தண்டக்காரனுமே ஒரு தனி யூனிவர்ஸை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். இது தனி யூனிவர்ஸுங்க. அதியன் ஆதிரே அவர்கள் அவ்வளோ சூப்பராக அந்த எண்டு வந்து என்ன தான் கெத்து தினேஷ் அவர்கள் மனிதான்னு அந்த ரெட்ரோ சாங் இளையராஜா சாரோட சாங்கெல்லாம் போட்டு அந்த கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு புரட்சிலாம் பண்ணி அப்படி கன் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பண்ணாலுமே அந்த எண்டு எனக்கு தெரிஞ்சு கலையரசன் சாரோட ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. கெத்து தினேஷ் அவரோட மாஸ் அப்படிங்கிறது செம்மையாக இருக்குது. இதை தாண்டி டிரெக்டர் வின்ஸ், த வின்னர் இஸ் டிரெக்டர் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அவரோட ஸ்கிரிப்ட், அவரோட ரைட்டிங்ஸ்க்கு, அவருடைய அந்த எல்லாத்துக்குமே அவர் தான் மிகப்பெரிய கிரெடிட்ஸ். அட் த எண்ட் அவர் தான் வின்னர் அப்படின்னு சொல்லலாம், த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம். இந்த மாதிரி படத்தை எடுத்ததே ஒரு பெரிய ஒரு அட்டெம்ப்ட், ஒரு போல்டான அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்திங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. பட் நீங்கள் ஒரு கோரான ஒரு பாலிட்டிக்ஸை நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வேறு ஒரு ஜேனரில் நீங்கள் வந்து பார்க்கணும், ஒரு ராவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு படமாக வந்து இந்த படம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட், அந்த ஃபேக் நக்சல் சரண்டர் ஸ்கேம், இதுதான் இந்த படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல படம். என்னை கேட்டால் நான் வந்து 5க்கு வந்து ஒரு 3.5 ரேட்டிங் தருவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல படம், தரமான ஒரு படமாகவே வந்திருக்கு. ஸோ மைனஸ் நெகட்டிவ்ஸ் பெருசாக இல்லைங்க, பெருசாக இல்லை. பட் இந்த கதையை இப்படி தான் எடுக்க முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வேளை பெரிய மாஸ் ஹீரோ போட்டிருந்தா இந்த படம் வந்து இன்னும் நிறைய ஆடியன்ஸை புல் பண்ணியிருப்பாங்க. பட் கெத்து தினேஷ் மாஸ் ஹீரோக்களுக்கு அப்படி இப்படின்லாம் கிடையாது. அவர் வந்து மிகப்பெரிய ஹீரோக்களுக்கும் ஒரு நிகரான ஒருத்தர் தான். ஸோ நம்ம வந்து கமல் சார், விக்ரம் சார், சூர்யா சார்லாம் இருக்காங்கல்ல, அதுக்கு அடுத்தபடியாக இந்த நடிப்பில் ஒரு வெரைட்டி காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரில் அவர் வந்து நம்ம கண்டிப்பாக வைக்கலாம். சிவகார்த்திகேயன் அவர்களை கொண்டாடப்பட வேண்டிய அளவுக்கு அதை விட நம்ம கெத்து தினேஷ் அவர்களை வந்து கொண்டாடப்படணும். ஏன்னா அவரோட பிரச்சனை ஆர்டிஸ்டிக்கான படங்கள் நடிக்கிறாரு, அதனால் நம்ம கொண்டாட மாட்டோம். ஸோ எந்த விதத்திலும் அவருடைய விசாரணையாக இருக்கட்டும், ஆஸ்கருக்கு போயிட்டு வந்த ஒரு படம், எந்த இடத்துலையும் லப்பர் பந்தாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் வந்து அவர் வந்து குறைந்த ஒரு நடிகரே கிடையாது. ஸோ உண்மையாகவே தமிழ் சினிமாவுக்கு அவர் ஒரு கெத்து அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு கெத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹானஸ்டான ரிவ்யூவை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.